Praise the Lord GCC. இதனால ஆராதனைக்கு நம்ம கடந்து செல்வோமா?
நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார்? சொல்லுங்க, கடைகள் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ
Hello church, praise the Lord, good morning. இந்த கால வேளையில் கூட உங்களை யாவரையும் இந்த வீடியோ மூலமாக ஆன்லைன் சர்வீஸில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற உங்களை யாவரையும் திருப்பியும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் நான் பார்க்குறதுல இந்த சந்தோஷமாக இருக்குது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி தேவனை ஆராதிக்கவும் தேவன் வார்த்தையை கேட்கறதுக்கும் அவ்வப்போது தேவன் நம்மளுக்கு கொடுக்குற இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு நான் தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவன் நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் மாற்றமே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கே நம்ம தேவனுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ சர்ச் இந்த கால வேளையில் கூட உங்களை எல்லாரும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த 9வது மாதத்தில் நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக 8 மாதம் நடத்தின தேவன் இந்த 9வது மாதத்தில் கூட நம்மளை நடத்துவாராக. நம்மளை ஒரு புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துக்குள்ளாக தேவன் மாற்றுவாராக. எல்லாம் பழமையான காரியங்களோடு நம்ம வாழ்க்கையில் எல்லாம் புதிதான காரியங்கள் தோன்ற தேவன் செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை தான் தேவன் நம்ம மத்தியில் கொடுத்துருக்காரு. சரியா, அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுடையும் இடப்படும் என்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்று கூட உங்கள் மத்தியில் ஒரு காரியத்தோட ஒரு வசனத்தோட ஒரு சப்ஜெக்டோட உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்குள்ள வேத வசனம் இந்த சர்மன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக சிறிது நேரம் கண்களை மூடி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை ஆசீர்வதிக்க சொல்லுவோம். இந்த வார்த்தையை பிதாவே இந்த நாளில் கூட ஆண்டவரே ஐயா நாங்கள் அன்றோடு தியானிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் கருத்தில் கொடுக்குறோம். ஆவியானவரை நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் எங்களை நடத்துங்க, எங்களுக்கு போதீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஐயா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை பலனாக மாறுபடியாக சுவைக்கிறோம். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஐயா எங்களுக்கு ஆண்டவர் புதிய ஜீவனை கொடுக்க முடியாத சுவைக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். சர்ச் இந்த காலை வேளையில் கூட நம்ம எல்லாமே லைஃப் என்ற ஒரு ஜேர்னியில் இருக்கும். சரியா, நம்மளோட ஜேர்னி தான் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் போகிறப்ப ஒரு காலகட்டத்தில் இந்த ஜேர்னி தேவனுக்குள்ளாக இருக்கிறப்ப, தேவனுக்குள்ளாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப, தேவனுக்குள்ளாக நம்ம போய்கொண்டு இருக்கிறப்ப நான் விசுவாசிக்கிறேன் என்னோட ஜேர்னியும் உங்கள் ஜேர்னியும் தேவன் மட்டுமே அவர் நடத்துவார் என்று சொல்லி இந்த கால வேளையில் கூட இப்படியாக நம்மளோட வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த நேரத்தில் கூட நம்மளோட ட்ராவலிங், நம்மளோட இந்த ஜேர்னி, நம்ம இந்த பிரயாணத்தை தேவன் மட்டும்தான் நம்மளே நடத்தி கொண்டு இருக்கிறார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
ஏன்னா இந்த காலவேளையில் கூட உங்களோட நான் என்ன பகிர்ந்துக்க போகணும்னு சொன்னால், என்ன உங்களோட நான் sermon இந்த காலவேளையிலோட sermonோட தலைப்பு என்னன்னா, God will direct my way. கடவுள் என்னோட பாதையை நடத்துவார் என்று. தேவன் மட்டும்தாங்க உங்களோட ஜேர்னியும் உங்களோட பாதையும் என்னோட பாதையும் வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம எந்த சூழ்நிலை நம்ம போய்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் நம்ம செய்துக்கிட்டாலும் சரி, தேவன் இல்லாட்டினா, தேவன் மட்டும் நம்மளோட ஜேர்னி இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் இல்லைன்னு சொன்னா, நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காணொலியை கண்டிப்பாக பார்த்து கொண்டு இருக்க முடியாது. லாட் ஆஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன் டு அஸ். நிறைய காரியம் நம்மளுக்கு நடந்திருக்கும், நிறைய சூழ்நிலைகளை நம்ம போயிட்டு வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாரி இருக்கும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும். ஆனால் இந்த ஜேர்னியில் தேவன் மட்டும்தான் நம்மளோட கேப்டனாக இருக்கிறார். தேவன் மட்டும்தான் நம்மளை அந்த ஜேர்னியில் இந்த பிரயாணத்தில் நம்மளோட கோச்சாக இருக்கிறார். the head of the ஷிப்னு சொல்லுவாங்களே, அது தேவன் மட்டும்தான். தேவன் மட்டும்தான் கேப்டனாக இருந்து உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு இருக்கிறாரு சொல்லி நான் விசுவாசத்தோட இந்த கால வேளையில் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் இல்லாட்டி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த பிரயாணத்தில் என்னோட வாழ்க்கையும் அது வீணாக போயிடும். ஏன்னா அழகாக தேவன் சொல்கிறார். ஏன்னா நம்ம பிரயாணத்தில் போகிறப்ப இந்த ஜேர்னி, வாழ்க்கைன்ற ஜேர்னியில் போகிறப்ப, இந்த கிறிஸ்துக்களாக இந்த ஜேர்னியில் போகிறப்ப நிறைய காரியங்கள் நம்ம சுற்றி வரும். நிறைய போராட்டங்கள், நிறைய தாக்குதல், நிறைய அன்பிலீவ் பண்ண முடியாத காரியங்கள் நம்மளை மோதும், நம்மளை தேவனை விட்டு பிரிக்க பார்க்கும், நம்மளை தேவனை விட்டு இந்த ஃபேத்தில் இருந்துன்னு சரி, எந்த விதமான சூழ்நிலைகள் தேவனை விட்டு நம்மளை பிரிக்கத்தான் பார்க்கும். ஏன்னா அப்படி தேவன் நம்மளோட வாழ்க்கையை, நம்மளோட ஜேர்னியை அவர் நம்மளை லீட் பண்ணாட்டி, அவர் நம்மளை நடத்தாட்டி, அவர் நம்மளோட கேப்டனாக இல்லாட்டி, ஆனால் இருந்த போதிலும் இந்த ஜேர்னியில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் நம்மளுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டும். இந்த ஜேர்னியில் ஒரு 4 காரியங்கள் தேவன் நம்மளுக்கு செய்ய நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம இடம் கொடுத்தோமா, நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் இந்த ஜேர்னியில் போகிறப்ப நம்மளோட லக்கை நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த பிரயாணத்தில் நம்மளோட லக்கை நம்ம அடைய வேண்டும்னா, ஒன்றாக நம்மளோட இந்த பிரயாணத்தில் நம்மளோட கேப்டன், நம்மளோட தலைவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவாக இருந்தார்னா அவர் சொல்கிற ஒரு சில காரியங்கள் நம்ம பின்பற்ற வேண்டும். அவர் நம்மளை நடத்த வேண்டும். அவர் நம்மளை போதிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு வேதம் அழகாக சொல்லுது. நம்ம இந்த காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, சங்கீதம் 32:8, Psalms 32:8. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my loving eyes on you. நான் தமிழில் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த போகிற பாதையில் கூட, நம்மளோட ஜேர்னியில் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஏன்னா இப்படியாக தேவன் சொல்கிறாரு, அவர் நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாராம், அடுத்தது நம்மளுக்கு டீச் பண்ணுவார், அடுத்தது நம்மளுக்கு கவுன்சில் பண்ணுவார், நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார், நம்மளுக்கு ஒரு கவுன்சிலராக மாறுவார். அடுத்தது அவரோட கண்ணை நம்ம மேல், ஐ வில் ஹேவ் மை ஐஸ் ஆன் யூ, அவரோட கண்ணை நம்ம மேலே வைப்பாரு என்று சொல்லுகிறார். எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கை பிரயாணத்தை அவர் கையில் நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக தேவன் நம்ம எங்கே போய் நம்ம லக்க அடையணுமோ அது வரைக்கும் அவர் நம்மளை நடத்தி கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் அன்று பிடித்த கையை என்றும் பிடிக்க கொண்டு தான் இருக்கிறார். உங்களை கைவிடவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த பேண்டமிக் இருந்தாலும் சரி, எந்த விதமான போராட்டங்கள் நம்ம போய்கொண்டு இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை, நம்மளோட ஜேர்னியை நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை அவர் கையில், ஆண்டவரை முற்றிலுமா உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, கண்டிப்பாக தேவன் நம்மளைய இந்த மாதிரியான காரியங்களை கொடுத்து நம்மளை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்படியாக என்னன்னா, தேவன் நம்ம வாழ்க்கையில் அவர் தான் இந்த ஜேர்னியை
செய்தார். அவர் தான் இந்த ஜேர்னியை நம்மளுக்கு கொடுத்தார். அவர் தான் இந்த ஜேர்னியை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அவர் தான் இனிஷியேட் பண்ணார். அவர் தான் நம்மளுக்கு வந்து நான் தான் இந்த ஜேர்னிக்கு தலைவராக இருக்கிறேன், நான் தான் உன்னோட இந்த பிரயாணத்தில் கேப்டனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் கண்டிப்பாக முதலாவது நம்மளை கைட் பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அவருக்கு எக்ஸ்கியூஸே இல்லைங்க. ஹி ஹாஸ் நோ எக்ஸ்கியூஸ் டு சே தட் ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஒன்றாவது அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு கைட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை பிரயாணத்தில் தேவன் நம்மளோடு இருக்கிறாரு என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்மளை கைட் பண்ணுவார். ஏன்னா 8வது வசனம் அழகாக சொல்லுது. ஒன்றாவது அந்த லைனை, நான் உனக்கு போதித்து, ஹல்லேலூயா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். ஒன்றாவது என்ன விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, the Lord said he will instruct you. அவர் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். போதிக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீ எந்த வழியில் போனாலும் சரி, நான் சொல்கிற வழிகளை நீ போகிறதுக்கு நான் உன்னை போதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். டசன்ட் மேட்டர் அது வந்து ஷார்ட்டான ஜேர்னியாக இருந்தாலும் சரி, லாங்கான ஜேர்னியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி உங்களோட ஜேர்னி, ஓகே, எவ்வளோ தூரத்தில் நீங்கள் போகிறீங்க இருந்தாலும் சரி, ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், நான் உன்னை நடத்துவேன் என்று தேவன் சொல்கிறார். நான் உனக்கு போதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். அதுக்கு நான் உனக்கு போதிப்பேன், ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லைன்னா, எனக்கு டைம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் நிறைய இந்த வார்த்தையை நிறைய புத்தகத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷனில் பார்த்தேன். எந்த புத்தகத்துலேயும் எந்த பைபிள் புத்தகத்துலேயும் சொல்லவே இல்லை எனக்கு டைம் இருக்கும்போது தான் உனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லைங்க. வானத்தையும் பூமியும் படித்த தேவன் சொல்கிறாரு, நான் உன்னைய கைட் நடக்கிறதுக்கு, உன்னை நான் போதிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது. ஐ வில் டூ தட். ஏன்னா இந்த ஜேர்னியில் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் தான் உனக்கு முன்பதாக சொல்கிறேன். இந்த பிரயாணத்தில் கண்டிப்பாக நான் உனக்கு போதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு இருக்கிறாரு. எல்லா நிமிடங்கள் he has time for you. அவர் உனக்கு நேரத்தை கொடுக்குறேன் என்று சொல்கிறார். ஓகே, மனுஷன்கள் நம்மளுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் நிறைய காரியங்கள் என்ன தெரியுமா, நம்மளுக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதுவும் இப்போ பேண்டமிக் கொஞ்சம் குறைவாக இருக்குது, கோவிட் கொஞ்சம் குறைவாக இருக்குது, நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம், நிறைய வேலைகள் நிறைய பேக்லாக் இருக்குது நம்ம செட்டில் பண்ணுறதுக்கு. அதனால் நம்மளுக்கு நிறைய டைம் இல்லை. நம்ம கேள்விப்படுறதுன்னா பிஸியாக இருக்கோம், வேலை இல்லை, வேலை நிறையா இருக்குது, டைம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த சண்டே உனக்கு நான் இந்த பொருளை வாங்கி கொடுக்குறேன், இந்த சண்டே நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் மனைவிக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. இப்படியாக நீங்கள் செய்துக்கிட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, ஆனால் வேலை நிமித்தமாக உங்களோட சூழ்நிலைகள் நிமித்தமாக நீங்கள் செஞ்ச அந்த ப்ராமிஸ் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. நானும் அப்படித்தான் சில நேரத்தில் என்னால் அந்த காரியங்கள் செய்ய முடியாது, எனக்கு டைம் இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த கால வேலையில் கூட நான் உன்னைய இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், நான் உனக்கு போதிப்பேன், எனக்கு டைம் இருக்குது, ஐ வில் டூ ஃபார் யூ. ஏன்னா இந்த வாழ்க்கை என்ற ஜேர்னியில், இந்த கிறிஸ்து என்ற ஜேர்னியில் நான் உன்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது எனக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப நீ எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்த நீ சேஃபாக அழகாக பிரச்சனை இல்லாமல் நீ போகிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது. ஆனால் தேவன் உங்களை பார்த்து கேட்குறாரு, உனக்கு டைம் இருக்கா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்குறதுக்கு? டு யூ ஹாவ் அ டைம் ஃபார் மீ? இந்த கால வேலையில் கூட சபையே, நிறைய வேலையில் கூட நம்மளுக்கு டைம் இல்லாத நேரத்தில் நம்ம இந்த வார்த்தையை தான் நிறைய பேருக்கு சொல்லுவோம், ஐம் ஸோ சாரின்னு சொல்லுவோம். அதையே நம்ம வாழ்க்கையில் ஒரு வார்த்தையாக ஒரு நார்மலாக மாறிடுச்சு. ஐம் ஸோ சாரி, ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னு சொல்கிறது. அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கும் தெரியுமா? இன்னொரு அந்த 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 நீங்கள் சாரி சொல்கிற நபருக்கு அந்த சாரி அக்செப்டபுளாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஐயோ சொன்னாங்களே செய்யலையே, ஐயோ எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்களே செய்யலையே சொல்லி, எப்படியா இருந்தாலும் சரி,
யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு ஏமாற்றத்துக்கு கொடுக்கும். ஆனால் தேவன் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்றார், உன்னோட வாழ்க்கை இந்த ஜேர்னியில நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றார். எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை. எனக்கு டைம் இருக்கான இந்த கால வேளையில் சபையாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் பார்த்து கேட்குறது, டு யூ ஹேவ் அ டைம் டு ஹியர் மை இன்ஸ்ட்ரக்ஷன்? என்னோட போதிக்கிறத, நான் உனக்கு சொல்கிறத கேட்குறதுக்கு உனக்கு டைம் இருக்கான்னு தேவன் கேட்குறார். கண்டிப்பாக தேவ ஜனமே, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுக்கே நம்மளுக்கு போதிக்கிறதுக்கு, நம்மளை வழி நடத்துறதுக்கு, நம்மளை கன்சால்வ் பண்ணுறதுக்கு தேவனுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட நேரத்தை ஒதுக்கி அவர் சொல்கிறத நம்ம கேட்டு அவர் பிரகாரம் நம்ம நடந்தோமா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம தேவனுக்குள்ளாக வாழுவோம். ஹல்லேலூயா. நம்ம எங்க லக்கு போய் அடையணுமோ அதை முழுமைப்படுத்துறதுக்கு தேவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நம்ம நடந்தோம்னா, அவர் கொடுக்குற போதனை பிரகாரம் நம்ம நடந்தோம்னா, நான் சொல்றேங்க, நீங்க ஒரு சிறந்த கிறிஸ்தவராக இருக்க முடியும். உங்களோட வாழ்க்கையை நீங்க ஒரு எக்ஸாம்பிளா பாரு பேருக்கு இருக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையை நடத்துறவர் இயேசு, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவர் இயேசு, மனுஷன் இல்லை. மனுஷன் இன்னைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நாளைக்கு அதை மாத்திடுவாங்க. ஆனா தேவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு தடவை தாங்க இருக்கும். அது கணக்கா நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். இந்த கால வேளையில கூட தேவன் உங்களும் என்னை பார்த்து கேட்குறாரு, உன் வாழ்க்கையில் இந்த ஜேர்னியை நான் தான் தொடக்கி வைத்தேன், இந்த பிரயாணத்தை நான் தான் தொடக்கி வைத்தேன், எனக்கு நேரம் இருக்கு, உனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், உனக்கு நேரம் இருக்கா? கண்டிப்பாக சபையே இந்த நாளிலும் கூட நேரத்தை ஒதுக்கி அவர் என்ன சொல்றாரு, நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவரும் உங்களோட பேச, உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன் ஜிசிசி, இந்த நாளிலும் கூட நீங்களும் அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்களாக. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் படைத்தவர் நின்று கொண்டு இருக்கிறார். உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களோட ஜேர்னியில் அவரும் வரணும் சொல்லி அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஜெயமான ஒரு கிறிஸ்தவராக மாற முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ஜெயமான கிறிஸ்துவனாக மாறணும் என்று சொன்னால் தேவன் கொடுக்குற ஆலோசனைக்கு நம்மளோட செவியை நம்ம சாய்க்க வேண்டும். அதுக்கு ரொம்ப முக்கியம் நேரத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழகாக சொல்றாரு, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ. அப்படின்னா நான் உனக்கு கமாண்ட் கொடுப்பேன், நான் உனக்கு போதிப்பேன், நீ என்ன செய்ய வேண்டும். நீ வேற எந்த போதனையும் கேட்காத, யாரும் உனக்கு என்னையுமே போதிக்க முடியாது. அது உண்மை தானே சபையே? யாரு தேவனை போல உங்களுக்கு போதிக்க முடியும்? யாரு தேவனை போல உங்களுக்கு கத்து தர முடியும்? யாரு தேவனை போல உங்களை நேசிக்க முடியும்? யாரு தேவன் போல உங்களை கன்சால்வ் பண்ண முடியும்? யாருமே முடியாதுங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை போதும் நம்ம வாழ்க்கை மாறும். அவர் சொன்ன ஒரு காரியம் போதும் நம்மளோட முழு வாழ்க்கையும் 360 டிகிரி போல மாற்றி அவருக்கு ஏதுவாக நம்ம வாழ்க்கையை மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். நான் எப்போவுமே சபைக்கிட்ட சொல்லுவேன், உங்களையும் என்னையும் மாற்றுறது மனுஷன் இல்லை, மனுஷனோட ஆட்டிடியூட் இல்லை. மனுஷன் எவ்வளோ தான் நம்மளை மாற்றணும்னு நினச்சா அது தோல்வி தான் முடியும். இயேசு கிறிஸ்து மட்டும் தான் மாற்ற முடியும். அவரோட வசனம், வேத வசனம் மட்டுமே நம்மளுக்கு மாற்றும். ஏன்னா தேவனே வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அந்த வார்த்தை நம்மக்குள்ளாக போகிறப்ப அது புதிய ஜீவனை புறப்பட்டு வருது வெளியே. அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு மாறுதலை கொண்டு வருது. நீங்களும் நானும் சொல்ற வார்த்தை இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையாக இருக்கு. ஹல்லேலூயா. அவரே வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை ஜீவனாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ளாக இருந்து பல காரியங்கள் நம்மளை சாதனைக்குள்ளாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. யாருங்க சொன்னா நீங்களும் நான் சாதிக்க முடியாதுன்னு? யாருங்க சொன்னா இந்த கிறிஸ்து பயணத்துல நீங்களும் நானும் லக்கை அடைய முடியாதுன்னு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லியிருந்தா அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தை நான் கேன்சல் பண்றேங்க. உங்களாலும் என்னாலும் லக்கை அடைய முடியும். உங்களாலும் என்னாலும் தேவன் வைத்திருக்கிற இந்த அழகான கிறிஸ்துவ வாழ்க்கையை ஜெயத்தோடையும் வெற்றியோடையும் தேவனோட சாயலோடையும் எல்லா விதமான ஆசீர்வாத
எல்லாத்தோடையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? ஒன்னாவது, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம செவி கொடுக்கறப்ப, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்மளோட முழு இருதயத்தை திருப்புறப்ப, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் டவுட் இல்லாம நம்ம கேட்கிறப்ப, கண்டிப்பாக தேவன் நம்மளோட வாழ்க்கையோட பிரயாணத்தை ஒரு சம்பூர்ணமாக மாற்றுவாராங்க. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன்! உங்களையும் என்னை படித்தவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, போன வாரம் நான் சொன்னேன், உங்களுக்கு அது மேட்டர்னா தேவனுக்கு அது மேட்டர் தான். உங்களுக்கு அது பிரச்சனைனா தேவனுக்கு அது பிரச்சனை. நீங்க ஒரு வெற்றியை சுமந்தீங்க, அது தேவனுக்கு கொடுக்குற ஒரு மகிமையாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் அப்படியாக உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்படியாக ஒன்றாவது நான் சொன்னேன், அவர் உங்களோட வாழ்க்கையை இந்த பிரயாணத்தை கொடுத்தாரு என்று நீங்க ஆதாரபூர்வமாக நம்புறீங்க. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை தேவன் தான் என்னை வாழ வைக்கிறாரு, தேவன் தான் என்னை நடத்துறாருன்னா நம்ம டைம் அவருக்கு கொடுப்போம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்போம். ஏன்னா அவருக்கு டைம் இருக்கு உங்களையும் என்னையும் கன்சால்ட் பண்றதுக்கு, இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. தேவன் மட்டும்தாங்க நம்மளுக்கு உண்மையாலே ஒரு சிறந்த ஒரு ஒரு தரமுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எந்த புத்தகமும் நம்மளுக்கு கொடுக்க முடியாது, எந்த புகழ்பெற்ற நபரும் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம யாவரும் தேவனை சார்ந்துதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சபையை நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை கூட உங்களே பல மடங்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை, இந்த பிரயாணத்தை ஒரு பியூட்டிஃபுல்லா தேவன் கடைசி நம்ம தேவனுக்கு போறதுக்கு முன்பதாக நம்ம சொல்லணும், உண்மையை மொத்தமாக உள்ள ஊழியக்காரன் தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும். நம்ம அப்படியாக நம்மளோட ஓட்டத்தை முடிக்கிறப்ப, இந்த பிரயாணத்தை முடிக்கிறப்ப நம்ம சொல்லணும், நான் தேவனுக்குள்ளாக இந்த ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று சொல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுப்பாராங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், அப்படி தேவன் உங்களோட பிரயாணத்துல இருக்கிறார், தேவன் தான் என்னோட இந்த ஜேர்னி ஆஃப் கிறிஸ்டியன்ல தேவன் தான் என்னை வழி நடத்துறார் அப்படின்னு சொன்னா, நான் ஒன்று சொல்றேங்க, there is no any social distance between you and God. ஓகே, இப்போ சோஷியல் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அங்கேயும் இங்கேயும் கேள்விப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. சிறு பிள்ளைங்கள்லேருந்து முதியோர் வரைக்கும் அந்த வார்த்தையை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஓகே, ஒரு என்னது டிஸ்டன்ஸ், ஒரு இடம் இருக்க வேண்டும், ஓகே, அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குறோம். ஈவன் நம்ம சபையில் கூட நம்ம இடம் விட்டு தான் உட்காடுறோம். ஓகே, ஏன்னா இந்த பேண்டமிக்னால. ஸோ அதனால் சோஷியல் டிஸ்டன்ஸோட ஒரு வார்த்தை ஒரு காமனாக ஒரு நார்மலாக ஆயிடுச்சு. இருந்த போதிலும் சபையே ரொம்ப முக்கியம் இதுதான். ஓகே, உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான சோஷியல் டிஸ்டன்ஸும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நீங்களும் தேவனும் தொடர்பு கொள்றதுக்கு டிஸ்டன்ஸே இல்லை. ஓகே, இந்த சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலையை வச்சு உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு டிஸ்டன்ஸை நீங்கள் கொண்டு வந்துடவே கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான நம்ம போராட்ட மத்தியில் போனாலும் சரி, there is no any social distance between you and God. ஆமீன். ஏன்னா தேவன் அப்படித்தானே சொல்றார். தேவன் சொல்லவே இல்லையே உனக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு, there is nothing. ஓகே, no distance. ஏன்னா அடுத்த வசனம் அழகாக சொல்லுது. ஓகே, அழகாக சொல்லு. look at the second half of அந்த verse, அந்த 8வது வசனத்துல I will instruct you, அடுத்தது and teach you in the way you should go. தமிழ்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்றுக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். தேவன் நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார் என்று சொல்றார். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஓ வண்டர்ஃபுல். இந்த வாழ்க்கையை கொடுத்து இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம செய்ய வேண்டும் சொல்லி தேவன் நம்மளுக்கு கற்றும் கொடுப்பேன் என்று சொல்றார். ஒன்றாவது உனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்றாரு. ரெண்டாவது நீ எப்படி இந்த வாழ்க்கை ஜேர்னியை கஷ்டப்படாத, உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும், நீ பலவீனமான பாத்திரம்னு எனக்கு தெரியும், உன்னால கொஞ்சம் தூரம் தான் போக முடியும்னு எனக்கு தெரியும், உன் கால்கள் பலமில்லைன்னு எனக்கு தெரியும், உன்னோட சரீரம் பலவீனமானதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் தேவன் பார்த்து சொல்றாரு, என்னையும் உங்களையும் பார்த்து சொல்ற, நம்ம பலவீனமான பாத்திரங்க, நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு என்று தேவன் சொல்றாரு. எவ்வளவு நல்ல தேவன்.
நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி அவர் காட்டுறாராம். அப்போ நம்ம எந்த பாதையில நம்ம போனாலும் சரி, தேவன் காட்டுற வழியில நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக அந்த வழி ஒரு ஒரு பிரகாசமாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த வழி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு, எந்த விதமான ஒரு டிராஃபிக் இல்லாதபடிக்கு, எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு தேவன் அந்த வழியை நம்மளுக்கு காட்டி, திருப்பி சொல்றேன், நம்மளோட லக்கை அடையணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம லக்கை அழைக்கிறதுக்கு தேவன் வழியை காட்டுவேன் என்று சொல்கிறார். எவ்வளோ நல்ல தேவன்க. இப்போ கூட நம்ம காடி ஓட்டுறோம், இப்போ எல்லாமே நம்ம ஷேர் லொக்கேஷன் பண்ணுறோம், ஜிபிஆர்எஸ் வச்சுக்கிறோம். ஆனால் அது கூட சில நேரத்தில் சரியான காரியங்கள் நம்மளுக்கு காட்டுறதில்ல. நம்ம இந்த மாதிரி டிவைஸ் நம்ம நம்புகிறோம். இல்லை சில நேரத்தில் நம்ம தெரிஞ்ச இடத்துல போனால் கூட நம்ம மறந்துடுவோம். ஏன்னா இப்போ புது புது காரியங்கள் நம்ம சிட்டிலையும் சரி, நம்ம கண்ட்ரியில் நடந்து கொண்டு இருக்கிறது, சரிங்களா? ஆனால் தேவன் சொல்றாரு, நான் நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் என்று சொல்லி. தேவன் அப்படி காட்டினார்னா கண்டிப்பாக நம்ம எங்கேயுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், நம்ம எங்கேயுமே மோத மாட்டோம், நம்மளுக்கு எந்த விதமான வழியில போகிற பிரச்சனைகள் வராது. ஏன்னா அவர் காட்டுற வழி கண்டிப்பாக அந்த வழி பரிபூர்ணமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அந்த வழியில நம்ம போறப்ப எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவர் நமக்கு முன்பதாக செல்கிறார். அதை மறந்துடாதீங்க. ஓகே, அவர் தான் அந்த கார் ஓட்டுநராக இருக்கிறார், அவர் தான் கேப்டனாக இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, உன்னோட வாழ்க்கை பிரயாணத்துல உனக்கு நான் காட்டுவேன் எந்த வழியில போக வேண்டும் என்று சொல்லி. எவ்வளவு நல்ல தேவன். ஆமென். அவர் போல யாருமே இல்லை. எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேங்க. நீங்கள் ஸ்கூலில் போனால், ஓகே, ஒரு படிக்கிற பிள்ளைய, ஒரு டீனேஜர் பிள்ளைய எடுத்துக்கோங்க, 18-19 வயசு பிள்ளைய. அவங்க சரியாக படிக்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லேருந்து அவங்கள ஒரு கவுன்சிலிங் டீச்சருக்கு அனுப்புவாங்க. அந்த கவுன்சிலிங் டீச்சர் என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்கள கன்சால்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் உன்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல? அதேமாரி தான் நீங்கள் வேலை இடத்துல இருந்தாலும் சரி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லாட்டி உங்களோட ஹெச்ஆர் உங்களை பார்த்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க, கேட்பாங்க, என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பர்சனல் பிரச்சனை இருக்கா, இல்லை ஹெல்த் பிரகாரமாக பிரச்சனை இருக்கான்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் செக்ஷன் வைப்பாங்க. அதை வைத்துட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஓகே, அதை வைத்துட்டு அப்படியே விட மாட்டாங்க. என்னன்னா எப்பவுமே அவங்க கண்ணு அந்த பர்சன் மேலே தான் இருக்கும். எப்பவுமே அந்த ஸ்கூலில் நான் சொன்ன அந்த நபர் மேலே தான் அந்த கவுன்சிலிங் டீச்சரோட கண்ணு இருக்கும். அவங்க கண்ணு எப்பவுமே அந்த மேலே பதித்திருப்பாங்க. அந்த பிள்ளையோ பையனோ எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி அவங்களோட அடுத்த காரியங்கள் வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப கூர்மையாக கவனிப்பாங்க. அதேமாரி தான் ஆஃபீஸ்லேயும் சரி. ஓகே, உங்கள் பாஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஹெச்ஆராக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு பார்வை இருந்து கொண்டு தான் இருக்கும். அதே தாங்க தேவனும் சொல்றாரு. இந்த 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 கால வேளையில கூட அடுத்த வரியில தேவன் அழகாக சொல்றாரு. இந்த 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 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, அடுத்தது தேவன் அவரோட கண்ணை நம்ம மேலே வைக்கிறாரா, அவரோட பார்வை நம்ம மேலே வருது. எவ்வளோ நல்ல தேவன். மீன்ஸ் அவர் நம்மளை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாரு. நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம். நிறைய தடவை சபையே நம்ம சொல்கிறோம், என்ன தெரியுமா, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நம்ம மனுஷனை மட்டும் தான் பார்க்குறோம். இவர் என்னை கவனிக்க மாட்டேங்கிறாரு, இவங்க என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அம்மா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, பெற்றவர்கள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, சொந்த பந்தம் நம்மளை கவனிக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம உலகத்துக்கான காரியங்களை சுற்றி தான் நம்ம அழைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம் நான் இந்த கால வேலை உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிற வசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்கும். யாரு நம்மளை கண்டு காட்டியும் பரவாயில்லைங்க, யாரோட கண்ணு நம்ம மேல வராட்டியும் பரவாயில்ல, அழகான தேவன் சொல்றாரு, உன் மேல் என் கண்ணை வைப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளவு நல்ல காரியம் அது, எப்படி சாத்தியம்? ஒன்றும் இல்லாத நம்பலிய தேவன் சொல்றாரு, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ. தேவன் சொல்றாரு, ஐ வில் டீச் யூ. அடுத்து சொல்றாரு, உன் மேல என் கண்ணை வைப்பேன் என்று சொல்றாரு. தேவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளது சபையை. அவரோட கண்ணு நம்ம மேலே வந்தால் போதும், அவரோட அட்டென்ஷன் நம்ம மேலே வந்தால் போதும், அவரோட பார்வை நம்ம மேலே வந்தால் போதும். வேற ஒன்றுமே வேண்டாங்க.
கண்டிப்பாக நம்ம ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாக மாற முடியும். கண்டிப்பாக நம்ம இந்த கிறிஸ்த ஜேர்னியில, இந்த பிரயாணத்துல நம்ம கண்டிப்பாக ஜெயத்தை தான் பெறுவோம். ஏன்னா அவரோட பார்வை, அந்த கூர்மையான பார்வை நம்ம மேல வந்துருச்சு. உங்களையும் என்னையும் தான் நான் சொல்றேன், அவர் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, என்ன நடந்தாலும் சரி, பிதா பரத்தில் இருக்கிற இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, என் பார்வை உன் மேல வந்தது, உன் வாழ்க்கை மேல வந்தது, உன் ஜேர்னி மேல வந்தது. நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கியா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் உன்னை நடத்துறேன் என்று தேவன் சொல்றார். ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை இப்ப நீ இருந்தாலும் சரி, கீவ் அப் பண்ற நிலைமையில இருந்தாலும் சரி, தேவன் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்றார், அவரோட பார்வை உங்க மேல வந்தது. ஹல்லேலூயா. கம் ஆன் சர்ச். ஆண்டவரை நீங்க எங்க இருந்தாலும் சரி, அவருக்கு பலத்த கரவெளி கொடுப்போமா, அவரோட பார்வை உங்க மேல வந்துச்சு. உங்க ஜேர்னியில இருக்கு, யார் பார்க்காட்டியும் பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சித்தவர். தாயின் கருவில உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே நீங்க நான் யாரென்று தெரிந்து கொண்டவர். உங்களை பார்த்து இந்த கால வேளையில சொல்றாரு, சபையை என் பார்வை உன் மேல வந்தது என்று. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். அவனை போல ஒரு தேவனே இல்லைங்க, அவரை போல ஒரு தகப்பன் இல்லை, அவரை போல ஒரு யாருமே இல்லை நம்மளை சுமந்து கொண்டு போகிறதுக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படியாப்பட்ட காரியங்கள் தேவன் சொல்றார், ஐ அம் வாட்ச் ஓவரிங் யூ, நான் உன் மேல என் கண்ணை வைக்கிறேன் என்று சொல்றார். தேவனோட கண்ணு நம்ம மேல வந்துருச்சா, தேவனோட பார்வை நம்ம மேல வந்துருச்சா, நான் சொல்றேன் நம்ம எங்குமே தப்பு செய்ய மாட்டோம். நம்ம ஜர்னியில போயிட்டு இருக்கிற எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, எந்த தடுக்குகள் வந்தாலும் சரி, நம்ம ஜர்னி போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்மளை நடத்துகிறவர் அவர் தான். நம்மளை நடத்துறது மனுஷன் இல்லை. மனுஷன் வந்தா நம்ம தடுமாறிடுவோம். மனுஷன் வந்தா நம்மளோட ஜேர்னி போய் சேர முடியாது. ஆனால் தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அவரோட கரம் நம்ம மேலே இருக்கு என்று, அவரோட பார்வை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம மேலே இருக்கு என்று சொல்றார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிங்க, அவரோட பார்வை உங்க மேல இருக்கு, உங்க பிள்ளைகள் மேல இருக்கு, உங்க குடும்பத்தின் மேல இருக்கு, உங்க தொழில் மேல இருக்கு, உங்களோட படிப்பு மேல இருக்கு. அவர் கரத்துல கொடுப்போமாக. நம்மளோட வாழ்க்கையை அவர் கரத்துல கொடுங்க, ஒப்பு கொடுப்போம். சபையை கண்டிப்பாக தேவன் உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கேள்வி எனக்கு எழுப்பிடுது, ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்டாக இருக்கு? ஏன் தேவனோட பார்வை நம்ம மேலே வரணும்? ஏன் அவர் நம்மளுக்கு போதிக்கணும்? ஏன் அவருக்கு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கீழே படிச்சீங்கன்னா நிறைய ஆபத்துகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்க 9வது வசனத்தை படிச்சா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்படியாக தேவன் நம்மளை பாதுகாக்கவில்லை, தேவன் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவில்லைன்னு சொன்னா நம்ம பிரச்சனைக்குள்ளாக போவோம், நம்ம தாக்கத்துக்குள்ளாக போவோம். நம்மளோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது, நம்ம வாழ்க்கை ஒரு 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 ஒளியாக இருக்காது. நம்ம வாழ்க்கை எப்பவுமே துக்கத்துல தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை எழும்புவோம், நம்ம கீழே சருகி விழுந்துருவோம், எழும்புவோம், கீழே சருகி விழுந்துருவோம். அப்படி என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா சபையே? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தாலும் சரி, நம்ம தேவனோட இன்ஸ்ட்ரக்ஷனை விட்டு, தேவனோட பார்வையை விட்டு நம்ம நகர்ந்துட்டோம் என்று சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனை, அங்கே ஆபத்து அங்கே காத்து கொண்டு இருக்கு. ஆனால் இந்த கால வேளையில கூட நீங்களும் நானும் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளாக இருப்போமாக, அவரோட டீச்சிங்குள்ளாக இருப்போமாக. அவரோட பார்வை நம்ம மேலே வந்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. எப்பவுமேங்க தேவன் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு நகர்ந்து போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த காரியம், தேவன் உங்களோட வாழ்க்கை ஜேர்னியில் இருக்கிறாரு, அவர் தான் உங்களோட கேப்டனாக இருக்கிறாரு, அவர் தான் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாரு என்று சொன்னால், நீங்கள் 9வது வசனம் 10வது வசனத்தில், நீங்கள் 9வது வசனத்தில் பார்த்தா எப்படி நம்ம போய்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த ஜேர்னியில் போகிறப்ப கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஆமாவா இல்லையா சபையே? உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்குது. இருந்த போதிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, மனுஷனால தாக்கங்கள் வந்தாலும் சரி, எந்த எனிமி வந்து உங்களை அட்டாக்
பண்ணாலும் சரி, எந்த பிரச்சனை சூழ்நிலை எழும்ப முடியாம இருக்கா இருந்த போதிலும், ஆனா உங்களோட ஜேர்னியை நீங்க ஆண்டவர் சமூகத்துல கொடுத்து, ஆண்டவர் கையில கொடுத்து, ஆண்டவரே நீங்க நடத்துங்க, என்னால முடியாத ஆண்டவரே நான் சரண்டர் பண்றேன், நான் எல்லாத்தையும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உங்க சமூகத்தை என் வாழ்க்கையை கொடுக்குறேன், நீங்க நடத்திட்டு போங்க என்று சொல்லும் போது அழகாக இருக்குங்க. 10வது வசனம், துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. துன்மார்க்கர்களுக்கு நிறைய வேதனைகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. ஓகே, 10வது வசனம், many are wars of wicked, but the Lord unfailing love surrounded the one who trusts in him. துன்மார்க்கர்கள் அவங்க நிறைய பிரச்சனைக்குள்ளாக இருப்பாங்க, நிறைய காரியங்களுக்குள்ளாக இருப்பாங்க. இந்த ஜேர்னியில ஓகே வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சிலவங்க. ஆனா சில நேரத்துல பிரச்சனைகள் வந்து தாக்குறப்ப, பிரச்சனைகள் வந்து அலை போல செய்யறப்ப அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க. அவங்களால தொடர்ந்து இந்த ஜேர்னியில வர முடியாது. 2வது ஒரு காரியம் என்னன்னா, அவங்க வந்து அவங்க வந்து அவங்களால இயேசுவுக்குள் பின்பற்ற முடியாது. ஆண்டவர் சொல்ற அந்த டீச்சிங்குள்ளாக வர முடியாது, அவர் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளாக வர முடியாது. அவங்க என்னவாக மாறுவாங்கன்னா, அவங்க தேவனுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடுவாங்க, தேவனோட எனிமியாக மாறிடுவாங்க. தேவன் சொல்றதை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, சுய சித்தத்தில் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட வாழ்க்கையை சொந்தமாக தீர்மானம் பண்ண, சொந்தமாக நடத்த, அந்த மாரி அவங்க துன்மார்க்கமாக மாறிடுவார்கள், அவங்க விக்கெட்டாக மாறிடுவாங்க. இந்த கால வேளையில கூட பைபிள் அழகாக சொல்லுதுங்க. 1 கொரிந்தியர் 6:9, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பது இல்லை என்று சொல்லி, the wicked person could not inherit in the kingdom of God. தேவனோட ராஜ்யத்தை சுகந்தரிக்க முடியாது விக்கெட் பர்சன். ஏன்னா அவங்க வந்து சொந்தமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட மைண்ட் கராப்டடாக ஆயிரும். அவங்களோட சிந்தனை தேவனுக்குரிய சிந்தனையாக மாறாது. ஜேர்னியில் போகிறப்ப எந்த தாக்குதல் வரும்ல, நான் சொன்னல, ஜேர்னியில் போகிறப்ப தாக்குதல் வரும். எவ்வளோ பிரச்சனை நீங்களும் நானும் கடந்து போனோம். இருந்த போதிலும் நம்மளோட கேப்டன் இயேசுவாக இருந்தால் அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. நம்மளோட கேப்டன் இயேசுவாக இருந்தால் அவர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. நம்மளோட கேப்டன் இயேசுவாக இருந்தால் அவரோட கண்ணு நம்ம மேலே இருக்கிறப்ப எந்த புயல் அடித்தாலும் சரி, எந்த சுனாமி வந்தாலும் சரி, நம்ம முன்னோக்கி தான் போய்கிட்டே இருப்போம். நம்ம அவர் பின்னால் போய்கிட்டு தான் இருப்போம். நம்ம அவருக்கு எதிராக மாற மாட்டோம். நம்ம நின்று இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவரே இப்பயும் நீங்க தான் என்னை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லத்தக்க தேவன் நம்மளை செய்வார். ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா? நம்ம வாழ்க்கைய அவர் பக்கத்துல கொடுக்குறப்ப, அவர் கையில கொடுக்குறப்ப, அவர் நம்மளை நடத்துகிறப்ப கண்டிப்பாக இப்படியாப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். இப்படியாப்பட்ட ஒரு ஜனங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தேவன் சொல்றத கேட்க மாட்டாங்க, தேவனுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, தேவனோட கைடன்ஸ் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க துன்மார்க்கமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க சொந்தமாக எல்லா செயல்பாடுகளையும் அவங்களோட சொந்த புத்தியில, அவங்க சொந்த திறமையில, சொந்த பலத்துல, சொந்த ஞானத்துல தான் அவங்களோட வாழ்க்கையை அவங்க ஓட்டுவாங்க. ஆனா அது முடிவோ துன்மார்க்கமாக மாறும். அதோட முடிவோ ஒரு பிரச்சனைக்குள்ளாக தான் போவாங்க. அதோட முடிவோ சங்காரத்துக்குள்ளாக தான் போவாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த கால வேளையில் நம்மளோட வாழ்க்கையை, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கன்னு என்று நம்ம தேவன் கருத்தில் கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் சபையை சிசிசி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் வெற்றி தாங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதம் தாங்க. எப்படி நடக்குதுன்னே தெரியாது. எப்படி நடக்கும் தெரியுமா? அவர் நம்மளை நடத்தும் போது, அவர் கரம் நம்ம மேலே இருக்கிறப்ப, அவர் கண்ணு நம்ம மேலே இருக்கிறப்ப, அவர் நம்மளை டீச் பண்றப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிடமும் ஜெயமாக மாறும். ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் நம்மளை நடத்துவாராக. ஹல்லேலூயா. அவரை போல பெஸ்டான டீச்சர் யாருமே இல்லைங்க. அவர் போல பெஸ்டான கவுன்சிலர் யாருமே இல்லை. அவர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில. எவ்வளோ பேர் நம்ம கேட்டிருக்கோம், இந்த சூழ்நிலையில கூட வாழ்க்கையை வாழ முடியல. நிறைய சூசைட் கேஸ் வருது இந்த தேசத்துல கூட.
எடுத்தா நிறைய டீனேஜர்ஸ் பிள்ளைங்களாக இருக்கட்டும், எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. என்னால் வாழ்க்கையை வாழ முடியல, என்னால் போராட முடியல, என்னால் செய்ய முடியல, எனக்கு பலம் இல்லை, நான் கன்ஃபியூஸாக ஆகிட்டேன், நான் டிப்ரெஷனுக்குள்ளாக போயிட்டேன், என் வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி. ஆனால் தேவனோட வார்த்தை அழகாக 10வது வசனத்தில் சொல்கிறது. ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? கத்தரியே நம்பிக்கை இருக்கிறவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல வார்த்தை. கத்தரை நம்பிக்கையா இருக்கிறவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்வார்கள். தேவன் நம்மளுக்கு கிருபையை கொடுப்பாராக. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு, இந்த ஜேர்னியில போறதுக்கு தேவன் நம்மளுக்கு கிருபையை கொடுப்பாராக. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ்ல அழகா சொல்றது, surrounded the one who trusted in him with unfailing love. ஆண்டவரோட அன்பு நம்மளைய சூழ்ந்து கொள்ளுமா. அல்லேலூயா. அவரோட அன்புக்கு ஏதாக எதுங்க எனக்கு சபையே. இந்த கால வேலையில கூட எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவரோட கிருபை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில அவரோட கிருபை இல்லாட்டி என்ன செய்வோம் நம்மளுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் ரொம்ப ரொம்ப அழகாக இந்த வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொல்லி அழகாக 10வது வசனம், துன்மார்க்கனுக்கு அநேக பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும். ஆனா கடவுள் நம்பி இருக்கிற நம்மளுக்கும் தேவன் எல்லாத்தையும் வெற்றிகரமாக கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட இந்த 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்களா? Rejoice in the Lord and be glad, you are righteous. Sing all you have upright in heart. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக நம்ம மன மகிழ்ச்சியாக இருப்போமாக. கண்டிப்பாக இந்த நாளிலும் கூட உங்களோட வாழ்க்கையை நீங்க தேவன் பக்கமாக திரும்பி நீங்க தேவனுக்குள்ளாக ஆண்டவரை என்னை நீங்க நடத்துங்க, நீங்க செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குள்ளாக இருக்கிறப்ப, நீ எனக்குள்ளாக எல்லாத்தையும் சகலத்தையும் செய்கிறப்ப நான் உன்னை மேலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன் மேல அன்பாக இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படியேப்பட்ட தேவனுக்கு நம்மளோட வாழ்க்கை எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம செய்வோமா? சபையை, ஆண்டவரே என்னை நடத்துங்க என்று சொல்லுவோமா? ஆண்டவரே எனக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க என்று சொல்லுவோமா? முடியல ஆண்டவரே, பலவீனமாக இருக்க நம்மளாகவே ஆண்டவர் முன்பதாக போகுவோம். நம்மளாகவே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உதவி செய்யுங்க என்று சொல்லுவோமா? அவர் உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். சபையை, உனக்காகவும் எனக்காகவுமே அவர் சிலுவையில் மரித்தார். நம்மளோட வாழ்க்கை ஒரு வெற்றிகரமா இருக்கணும்னு சொல்லித்தான் அவர் தன் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்தாரு. வேற என்னத்துக்கு? வேற ஒன்றுமே இல்லை. சபையே, இந்த கால வேளையில கூட ஜிசிசி கர்த்தர் உனக்கு இன்ஸ்ட்ரக்டரா இருப்பாராக. கர்த்தர் உனக்கு போதிப்பாராக. கர்த்தர் உனக்கு கன்சல்ட் பண்ணுவாராக. கர்த்தரோடைய அவரோட பார்வை உன் மேல வருது. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவரை நீங்க செய்யுங்க, நீங்க நடத்துங்க. அப்படி ஒரு வேளை நீங்க ஸ்ட்ரகிளாக இருக்கீங்களா? அப்படி ஒரு வேளை இந்த காணொலியை யார் காத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு வாழ அர்த்தமே இல்லை இந்த பூலோகத்துலன்னு சொல்றீங்களா? இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவளை போல நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. அவர் உங்களை மாரி பாவியும் என்னையும் தான் ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் எதுவுமே உங்ககிட்ட இருந்து கேட்கல, உங்களுடைய இருதயத்தை மட்டும்தான் கேட்கிறார். இந்த கால வேளையில கூட சபையை, நம்மளோட வாழ்க்கையை அவர் பக்கமாக கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். இவ்வளவு நாள் நம்ம சொந்த போராட்டத்துல, சொந்த பலத்துல நம்ம நடத்திருப்போம், தோல்வியே பார்த்திருப்போம். ஆனா இந்த நாளோ உங்களுக்கு ஜெயத்துள்ள நாளாக தேவன் மாற்றுவார். இந்த நாளோ தேவன் உங்களுக்கு வெற்றியுள்ள நாளாக மாற்றுவார். உங்க வாழ்க்கையில எந்த
மேஸாக இருக்கட்டும், எந்த விதமான செய்ய மனுஷனால முடியாதுங்க, கீவ் அப் பண்ணிட்டு உங்களோட ஹெல்த்தை கீவ் அப் பண்ணிட்டாங்களா டாக்டர், நான் சொல்றேங்க, அதை தேவன் பக்கத்துல கொடுங்க. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஜெயத்துக்கு கொண்டு போய் விடுவார். எப்படி தெரியுமா? அவரோட வழியில நடக்கிறப்ப, அவரோட ஆலோசனையை கேட்கிறப்ப, அவர் நம்மளுக்கு போதிக்கிறத நம்ம கேட்கிறப்ப, அவர் நம்மளுக்கு கன்சல்ட் பண்றத, அவர் நம்மளுக்கு என்னென்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டு நடக்கும் போது கண்டிப்பாக எல்லா ஃபெயிலியரும் நம்மளுக்கு ஜெயமாக மாறும். ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லாததே நம்மளை தான் தேவன் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே இல்லைங்க, ஆனா தேவனோட அன்பு, அவரோட எல்லா கிருபையும் தான் இந்நாள் வரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு வருகிறது. சபை இந்த கால வேளையில கூட மறுபடியும் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எவ்வளவு நல்ல தேவன், அவர் உங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறார். நம்மளுக்கு ஆலோசனை தேவன் மட்டும்தான். என்ன ஆலோசனை வேணும்? போய் உட்காருங்க, கேளுங்க. ஆண்டவரே ஆலோசனை கொடுங்க. மனுஷன் கொடுக்குற ஆலோசனை எனக்கு பலப்படுத்தல ஆண்டவரே, சரியா வரல ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க. இப்படியா நீங்க கேட்கிறப்ப கண்டிப்பாக தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுவாராக. உங்க வாழ்க்கைய அவர் நடத்தி கொண்டு போகுவார். ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. கண்ட மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக சபையை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில கூட ஆண்டவரே, ஐயா, நீங்க சொன்ன வார்த்தை பிரகாரம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நீங்க நடத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ உங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஐயா, நிறைய சூழ்நிலைகள் ஐயா நாங்கள் தவறு செய்கிறோம், நாங்கள் தவறி போகிறோம் ஆண்டவரே. நிறைய காரியங்கள் எங்களை பின்னாடி இழுக்குது ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை ஜெயமில்லாமல் வாழ, இந்த வாழ்க்கையை உங்களுக்குள்ளாக வாழாம இருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் எங்களை சுத்தி இருக்குது. ஆனா ஆண்டவரே, இந்த கால வேளையில கூட ஆண்டவரே, உங்க பலன் வர முடியாத நான் ஜெபிக்கிறேன். நீங்க எங்களுக்கு ஆண்டவரே ஆலோசனை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே நாங்க நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே ஐயா எங்களுக்கு போதிக்க முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, உங்க கண்ணை எங்க மேல வைக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீங்க ஆண்டவரே இருந்தால் போதும், நாங்கள் ஆண்டவரே ஜெயமாக இருப்போம் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும் ஆண்டவரே. இந்த கால வேளையில கூட ஆண்டவரே ஒரு சபையாகவும் சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நடத்துங்க இயேசுவே. You lead us Lord the way that you want us to be. நீங்க நடத்துங்க. எங்களோட பலம் இல்லை, எங்களோட சொந்த அறிவு இல்லை, சொந்த ஞானம் இல்லை ஆண்டவரே. ஐயா, நாங்கள் படித்த படிப்பு இல்லை ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களை நாங்கள் வர வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட பிரயாணத்துல நீங்க வாங்க, எங்க ஜர்னில நீங்க வாங்க ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐயா, நீங்க கத்து கொடுக்கறத நாங்கள் ஏத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாற்றும் கருத்துல கொடுக்குறோம், என் சபையும் கருத்துல கொடுக்குறோம், என் ஜனங்களும் கருத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்க நடத்துங்க, நீங்க வழி நடத்துங்க. இந்த 4 காரியத்தை கொண்டு ஆண்டவரை நீங்கள் என்னை நடத்துவேன் என்று சொன்னீங்களே, நன்றி செலுத்துகிறோம். எங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை கரத்துல கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து உம்மோட சாயலாக எங்களை மாற்ற முடியாத ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்தி இயேசு என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ள பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதிருப்பாயாக. ஆமேன், ஆமேன். Praise Lord Church. Have a blessed Sunday. See you all. God bless you.